ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸ்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கான்செப்டை பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். பட் இப்போ அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வந்துட்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஐசோ எலக்ட்ரானிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சேம் எலமெண்ட், இப்போ அந்த மாதிரி நம்ம சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் +3 மெக்னீசியம் +2 இருக்கு அப்படின்னா அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 13. இங்க வந்துட்டு +3 இருக்குன்னா -3 பண்ணி 10 போடுவோம். மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12, இங்க +2 இருக்குன்னாக்க -2 பண்ணி 10 போடுவீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ போத் த ஸ்பீசிஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஸோ அப்படிங்கிற மாதிரி சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ எஃபெக்டிவ், இப்போ அந்த மாதிரி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜின் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எஃபெக்டிவ், ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு நியூட்ரல் ஆட்டத்துக்கு பார்த்தோம், ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு நம்ம பார்க்கல. இப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எப்படி கன்சிடர் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜின் isoelectronic, effective nuclear charge in isoelectronic is directly proportional to positive charge but inversely proportional to negative charge. That's it. Effective nuclear charge எப்ப அதிகமாகும்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் போது. கரெக்டுங்களா? இப்ப அதே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மி ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னாக்க முடிஞ்சு போச்சு. Al+3 Mg+2 சோடியம் பிளஸ், F மைனஸ், O2-, அதுக்கப்புறம் இங்க போடுறேன் N3-. ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே எலக்ட்ரானை போட்டு விட்டுருங்க. அலுமினியத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அட்டாமிக் நம்பர் 13, 3 இருக்கு, -3 பண்ணீங்கன்னா 10. மெக்னீசியத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க +2 அட்டாமிக் நம்பர் 12, +2 இருக்கிறவங்க -2 பண்ணிடுங்க 10. சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11 +1, ஒரே ஒரு பிளஸ் இருக்கிறதால -1 பண்ணீங்கன்னாக்க 10. ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 9, இங்க மைனஸ் இருக்கிறதுனால +1 பண்ணணும், அப்ப 10. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, பட் -2 இருக்கிறதுனால +2 பண்ணீங்கன்னாக்க 10. ஓகேயா? இங்க நைட்ரஜன் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 7, -3 இருக்கிறனால +3 பண்ணீங்கன்னாக்க 10. ஸோ எல்லாமே வந்துட்டு என்னன்னாக்க எலக்ட்ரானிக் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். பட் இப்ப நம்ம அப்படியே மூவ் பண்றேன், அலுமினியத்துல இருந்து அப்படியே மூவ் பண்ணி நைட்ரஜன் வரைக்கும் போறேன். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு என்னவாகும்? கம்மியாகும். எப்படி சார்? எப்படி ஆகும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இது கம்மியா இருந்துச்சுன்னா இது அதிகமா இருக்கும். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கதான் இருக்கிறதுலயே அதிகம், -3. இங்கெல்லாம் -2, -1 தான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த -3 நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப -3 இருக்கனாலதான் அப்படியே உங்களுக்கு கம்மியாயிடும். பட் பிளஸ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல விச் மீன்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஹை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் இப்ப இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஒரு கான்செப்ட் இதுல என்னன்னா, சப்போஸ் அயான்ஸ் வந்துட்டு எனக்கு இப்ப இது வரைக்கும் அயான்ஸ் நம்ம டிஃப்ரெண்டா பார்த்தோம். சப்போஸ் எனக்கு அயான்ஸ் வந்துட்டு எனக்கு சேம் எலமெண்டா இருந்துச்சுன்னா அப்ப அங்க நம்ம என்ன சார் பண்றது? எப்படி இப்ப சப்போஸ் வந்துட்டு I-, I+, இப்ப எலமெண்ட் எல்லாமே சேமா இருக்கு, கரெக்டா? ஆனா இந்த சார்ஜஸ் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இங்க ஐய பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி புரோட்டான். இங்க வந்துட்டு எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈக்குவல் தான். இங்க வந்துட்டு புரோட்டான் ஜாஸ்தியா இருக்க போது எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கான்செப்ட் சொல்றாங்க அப்படின்னா, ஜென்ரலா உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, எங்க வந்துட்டு புரோட்டான் இருக்கு அதை பாருங்க. அப்ப இங்கதான் நம்ம பார்க்கணும். அப்ப இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்னவா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இப்படி பாத்தீங்கன்னா, அதாவது சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எங்க வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அப்ப எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
நம்மளுக்கு வந்துட்டு எங்க சொல்லுவீங்க பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல தானே எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. நம்ம முதல்ல அந்த கான்செப்டே பாருங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம இப்போ மீன் பண்றோம் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஐ பிளஸ்ல தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப ஐ பிளஸ்ல இருக்கிறதுனால நம்ம இங்கதான் நம்ம என்ன சொல்லணும்னாக்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ உங்களுக்கு இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே, ஐ ஓ பிளஸ்ல ஓ பிளஸ் தான் அதிகம். இப்ப அதே ஓ பிளஸ் இருக்கு, O2 பிளஸ் இருக்கு, யாருக்கு அதிகம், O2 பிளஸ்க்கு தான் அதிகம். ஓ மைனஸ், இப்ப இதுல நாம யார சொல்லுவீங்க, இப்ப இந்த இவங்க ரெண்டு பேர்ல யார அதிகமா சொன்னீங்க, ஓ பிளஸ் தானே அதிகமா சொன்னீங்க, கரெக்டா, ஓ பிளஸ் அதிகமா சொன்னீங்க. இப்ப அதே ஒரு ஐ மைனஸ் ஐல யார அதிகமா சொன்னீங்க, மைனஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நியூட்ரல் ஆட்டத்துக்கு தான் அதிகம். அப்ப நியூட்ரல் ஆட்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அதிகமா சொல்லணும். புரியுதுங்களா, இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் நம்ம சைஸை பத்தி படிக்க போறோம். சைஸ்னாக்க இங்க நம்ம ரேடியஸை சொல்லலாம், சைஸ்னா ரேடியஸ் சொல்லலாம், ஒன்றும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலா இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, அது மாதிரி நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா. இப்ப இந்த ரெண்டு ஆட்டத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்க, இப்ப இந்த ரெண்டு ஆட்டத்திலயுமே வந்துட்டு இங்க ஒரு ஏன்னா நியூக்ளியஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஓகேவா. நியூக்ளியஸ்ல கண்டிப்பா சென்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. இப்ப இதுல என்னன்னா இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த பாசிட்டிவும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம், ரேடியஸ்னு சொல்லலாம், கரெக்டா. அப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த இப்ப இதுக்கும் இருக்கக்கூடிய இதை நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம ரேடியேஷன் சொல்லுவோம், கரெக்டா. சோ இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அதுக்கு பேர் என்னன்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்னா என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜென்ரலா அதாவது ரெண்டு நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாண்ட் லென்த்னு சொல்லுவோம், புரிஞ்சுதுங்களா. இப்போ ஜென்ரலா ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இப்ப இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, வெளியில கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் எவ்வளவுன்னா 1.2 into 10⁻⁻10 மீட்டர், ஓகேவா. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா. இதுதான். பட் இதுல ஒரு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா ஒரு சைஸ் ஆஃப் த ஆட்டத்தை நீங்க பிராக்டிக்கலா மெஷர் பண்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு இந்த 1.2 into 10⁻⁻10 மீட்டருங்கிறது சைஸ் ஆஃப் த ஆட்டம் தான். அதாவது சைஸ் ஆஃப் த ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்றதுதான் ஒரு புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டத்தோட சைஸ் கிடைச்சிடும். இந்த 1.2 into 10⁻⁻10 மீட்டருங்கிறது ஆட்டத்தோடைய சைஸ். அப்போ யூஸ்வலா ஒரு ஆட்டத்தோடைய சைஸை நீங்க ஃபைன் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு ஆட்டத்தோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, there is no sharp boundary present in the atom. புரியுதுங்களா. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்துட்டு பிராக்டிக்கலா சைஸை வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாது, ஃபைன் பண்ண முடியாதுன்னா, சைஸ் ஆஃப் an atom is very small. அதான் நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம், 1.2 into 10⁻⁻10 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். இதே அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, there is no sharp boundary. பவுண்டரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பவுண்டரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கிடையவே கிடையாது, ஒரு ஆட்டத்துல வந்துட்டு கிடையவே கிடையாது, ஓகேவா. சோ அதனாலதான் நீங்க சைஸையோ ரேடியஸையோ நீங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஷார்ப் பவுண்டரி இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரெண்டு ஆட்டத்தை எடுத்துக்கிறோம். சோ ரெண்டு ஆட்டத்தை எடுத்துக்கிட்டு இதை ரெண்டத்தையும் கம்பைன்டு ஸ்டேட்ல இருக்கும்போது இதுக்கான பாண்ட் லென்த்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. அதாவது என்ன சொல்றாங்க, திரும்பவும் சொல்றாங்க, கான்செப்டை கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தோடைய சைஸை
நம்ம பிராக்டிக்கலா கண்டுபிடிக்க முடியாது, சைஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஒரு 2 ஆட்டம் கம்பைன்டு ஸ்டேட்ல இருக்கும்போது, இப்போ ஏபின்னு கம்பைன்டு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த ஆட்டத்தோடைய சைஸை நம்ம என்ன பண்ணலாம், சைஸையோ ரேடியஸையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் ரேடி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஓகே சார், ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப இந்த அட்டாமிக் ரேடியஸ்ல நம்ம என்ன வந்துட்டு மீன் பண்ணி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அட்டாமிக் ரேடியஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்றத டெஃபினிஷன் போட்டுங்க. அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இப்போ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, half of distance between அதாவது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. நம்ம சொன்னோம்ல half of the distance between the atoms in combined state. அப்போ ஒரு அட்டாமிக் ரேடியஸ்ங்கிறது எதை சொல்றோம், ஒரு கம்பைன்டு ஸ்டேட்ல தான் ஆட்டம்ஸ் ஆட்டத்தோடது நினைச்ச கூடாது. அது ஒரு கம்பைன்டு ஸ்டேட்ல இருக்கும்போது தான் அதை நம்ம பார்க்கவே முடியும். அப்ப கம்பைன்டு ஸ்டேட்னா என்னது, அது வந்துட்டு பாண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், அப்ப பாண்டிங்லேயே நிறைய பாண்டிங் இருக்கு. அப்ப அதை நம்ம என்ன சொல்லுவோம், சொல்றேன் கவனிங்க. இப்போ இந்த 2 ஆட்டமும் ஒண்ணுக்கு பக்கத்துல ஓவர்லாப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன பாண்டுன்னு சொல்லுவாங்கன்னா கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே பாண்ட அதே நியூக்ளியஸ் வந்துட்டு ஒண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒட்டி இருக்கு. இது வந்துட்டு ஓவர்லாப் ஆயிருக்கு, இது ஒட்டி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க, மெட்டாலிக் பாண்ட். அதே ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இன்பிட்வீன்ல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா அதை வாண்டர்வால் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வாண்டர்வால் ஃபோர்ஸ்னாலே வீக் ஃபோர்ஸ், ரொம்ப கம்மியா இருக்கிறது. இப்போ ஒரு பிளஸ் நியூக்ளியஸுக்கும் ஒரு மைனஸ் நியூக்ளியஸ், ஒரு பிளஸ் நியூக்ளியஸ், ஒரு மைனஸ் நியூக்ளியஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ், இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போறோம், அயானிக் பாண்டுன்னு சொல்ல போறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பாண்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்போ ஒரு ரேடியேஷன் சொல்லும் போது நம்ம அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. கரெக்டா? ஸோ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2 அதானப்பா ரேடியேஷனாக்க ஜென்ரல் ஃபார்ம்ல அதுதான். இதான் நமக்கு ஃபார்முலா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதான் நம்ம சொல்லுவோம் half of the difference between internuclear distance. அதுதானே. அப்போ கோவலண்ட் ரேடியஸ்னா என்ன சொல்லுவீங்க, RC ஈக்குவல் டு DC பை 2. இந்த சிங்கிறது கோவலண்ட்டை குறிக்குது, சரியா? அதே மெட்டாலிக் ரேடியஸ்னா RM ஈக்குவல் டு DM டிவைட் பை 2. அதே வாண்டர்வால் ரேடியஸ் அப்படின்னா RV ஈக்குவல் டு DV பை 2. ஓகே சார், இந்த 3 ரேடியஸ் சொல்றீங்க, பட் அந்த 3 ரேடியஸ்ல எதுக்கு வந்துட்டு ரேடியஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்? கண்டிப்பா வாண்டர்வால் ரேடியஸுக்கு தான் ரேடியஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதாவது ஃபார் சேம் எலமெண்ட்டுக்கு. எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சேமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுங்க. எலமெண்ட் சேமா இருக்குனாக்க இப்போ ஹைட்ரஜன் இந்த மாதிரி நான் சொல்றேன். அப்போ வாண்டர்வால் ஃபோர்ஸ் ரேடியஸ், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் ஏன்னா கோவலண்ட் ரேடியஸ்ல 2 நியூக்ளியஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒண்ணுக்கு ஓவர்லாப் ஆயிருக்கு. மெட்டாலிக் ரேடியஸ்ல ஒண்ணுக்கு ஒட்டி இருக்கும், பட் கொஞ்சம் கோவலண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஆனா வாண்டர்வால் ஃபோர்ஸ்ல டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? சோ இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. சோ வாண்டர்வால் ஃபோர்ஸை நம்ம இப்படி கூட நம்ம மீன் பண்ணலாம். வாண்டர்வால் ரேடியஸ் is approximately equal to 2 into கோவலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் கீழே நோட் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, சரியா? நோட் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அனதர் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது அயானிக் ரேடியஸ். இப்போ இந்த அயானிக் ரேடியஸ்ல அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அயானிக் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்டல்னு கூட சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர்ல கிறிஸ்டல் ரேடியஸ்னு கூட கொடுக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ், இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ஜென்ரலா இப்ப நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு அயானிக் ரேடியஸ், இப்ப நம்ம முதல்ல கோவலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், வாண்டர்வால் ரேடியஸ்ல எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. பட் அதே அயானிக் ரேடியஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
இப்போ ஒரு கேட்டையான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேட்டையான்ல இப்ப புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. யாருக்கு சைஸ் அயானிக் சைஸ் அதிகமா இருக்கணும்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் அயானிக் சைஸ் ஜாஸ்தி. புரியுதுங்களா? இது எதனால சார்? ஏன் வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு கம்மியா இருக்கு, சாரி சைஸ் கேட்டையான் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா வந்துட்டு நம்ம கேட்டையான்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். ஓகேவா? கேட்டையான்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்றோம். இப்ப இதுல கான்ட்ராக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். கான்ட்ராக்ஷன் அப்படின்னாக்க which means ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லிடலாமா? which means எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதிகமா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்துச்சு, கான்ட்ராக்ஷன் அதிகமா இருந்தா சைஸ் உங்களுக்கு என்னவாகும், கம்மியா இருக்கும். அப்ப உங்களுக்கு இதனால கேட்டையான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஸ்மாலரா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போதுன்னா பேரண்ட் ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் கேட்டையானை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா கேட்டையானை பத்தி கொஞ்சம் நான் வந்துட்டு இன்டெப்தா போறதுனால இங்க நம்ம சொல்றோம். கேட்டையானோட சைஸ் வந்துட்டு எப்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, எப்ப வந்துட்டு அதாவது ஏன் கம்மியா இருக்குங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கு, கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால சைஸ் கம்மியாயிடுது. இதெல்லாம் ரீசன். ஸோ அதனால கேட்டையான் வந்துட்டு பேரண்ட் ஸ்பீசிஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு O பிளஸ் இருக்கு, ஒரு O இருக்கு. பேரண்ட் ஸ்பீசிஸ்னா சார்ஜஸே இல்லாத ஸ்பீசிஸ். அப்ப அதுக்கு இப்ப அதோடைய சைஸ் அதிகமா இருக்கும் பிளஸ் சார்ஜை கம்பேர் பண்ணும்போது. புரியுதுங்களா? சோ இது நம்ம கேட்டையான்ல சொல்றது. இதே வந்துட்டு நீங்க ஆனையான் பக்கம் நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா, ஆனையான்ல உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலா ஆனையான்னா எலக்ட்ரான்ஸ், கரெக்டா? அங்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகும். அதனால கான்ட்ராக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியாகும். அப்ப சைஸ் உங்களுக்கு என்னவாகும், சைஸ் ரேடியஸ் என்னவாகும், அதிகமாகும். அப்ப சைஸ் ரேடியஸ் அதிகமாகிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு, ஏன்னா சைஸ் அதிகமாயிட்டாலே உங்களுக்கு என்ன வேணும், அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சைஸ் ஆஃப் த ஆனையான் இஸ் லார்ஜர். எதை கம்பேர் பண்ணும்போது, பேரண்ட் ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பேரண்ட் ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது இது என்னவா இருக்குனாக்க லார்ஜரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நிறைய கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, சைஸ்ன்னு. பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். O பிளஸ் O மைனஸ். ஸோ யாருக்கு வந்துட்டு இருக்கிறதுலயே இப்ப இந்த மூணத்தை கம்பேர் பண்றாங்கன்னா யாருக்கு சைஸ் அதிகமா இருக்குன்றத நம்ம சொல்லணும். எஸ், மைனஸ் சார்ஜ் எங்க இருக்கோ அதுக்கு சைஸ் அதிகமா இருக்கும். ரிமெம்பர் ஒன் திங், இப்ப நான் பேசுறது அயானிக் ரேடியஸ். முதல்ல நான் பேசுனது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு பேசும்போது பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கோ அதுக்கு பேசியிருப்பேன், மறந்துடக்கூடாது. இது வந்துட்டு அட்டாமிக் ரேடியஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் நியூட்ரல் ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப 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 லெஸ் சைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எஃப் மைனஸ். யாருக்கு சொல்லணும், மைனஸ் எங்க இருக்கோ அங்க. எம்ஜி பிளஸ் 2 இருக்கிறதுலே பிளஸ் 2க்கு தான் ரொம்ப கம்மி, அப்ப எம்ஜிக்கு தான் ஜாஸ்தி. ஏஎல் பிளஸ் 3 வந்துட்டாலே அதுக்கு சைஸ் கம்மியா இருக்கும். சிஎல் மைனஸ் எங்க இருக்கோ அதுக்கு. ஐ பிளஸ் ஐ மைனஸ் எங்க இருக்கோ அங்க. அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம், அயானிக் ரேடியஸ் inversely proportional to 1 by effective nuclear charge. இதே அயானிக் ரேடியஸ் வந்துட்டு மைனஸ் சார்ஜ் அதிகமா இருந்தா அதிகமா இருக்கும், பிளஸ் சார்ஜ் அதிகமா இருந்தா கம்மியா இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் நீங்க ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸுக்கு கூட அப்ளை பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், இது அயானிக் ரேடியஸ். ஸோ அங்க முதல்ல பார்த்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கான்செப்ட். சரியா? அது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கான்செப்ட், இது சைஸ். மறந்துடக்கூடாது. சரியா? அது வேற, இது வேற. ஓகே, ஸோ சேம் கான்செப்ட். இதை நீங்க வேற எதுக்கும் அப்ளை பண்ணலாம்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸுக்கும் அப்ளை பண்ணலாம். சேம் கேன் பி அப்ளை ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ கான்செப்டுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஸோ இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலா இப்ப N3 மைனஸ்
O2 மைனஸ் எஃப் மைனஸ் Na பிளஸ் Mg பிளஸ் 2 இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். கரெக்டா? மேல டாபிக் போட்டுக்கோ, சைஸ் ஆர்டர் இன் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு. இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சைஸ் பாருங்க, இருக்கிறதுலயே பிளஸ் சார்ஜ் தான் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மைனஸ் சார்ஜ் தான் சைஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நம்ம எப்படி கொடுத்துடலாம்? சைஸ் வந்துட்டு இங்க அதிகமாகுது. சைஸ் அதிகமாகுதுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் எல்லாத்துக்குமே. ஓகே சார், இப்ப சப்போஸ் எனக்கு இப்ப இந்த மாதிரி கொடுக்குறாங்க, Cl மைனஸ் S2 மைனஸ் K பிளஸ் காப்பர் 2 பிளஸ். இது எல்லாத்துக்குமே காப்பருடைய அட்டாமிக் நம்பர் 17, இங்க மைனஸ் இருக்கிறதுனால 18. சல்ஃபருடைய அட்டாமிக் நம்பர் 16, மைனஸ் 2 இருக்கிறதுனால 18, பிளஸ் 2 பண்றோம். பொட்டாசியத்துக்கு 19, இங்க பிளஸ் இருக்கிறதுனால 18. காப்பருடைய அட்டாமிக் நம்பர் 30, சாரி காப்பர், ஓகே நம்ம லாஸ்ட் ஃபைனல் எலக்ட்ரானை தான் நம்ம பார்ப்போம். இங்க பிளஸ் 2, 18 எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா. இப்ப இதுல பார்க்கும்போது சைஸ் நம்ம யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு அப்படியே போடுவோமா? ஃபர்ஸ்ட் எங்க மைனஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க, இங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தது Cl மைனஸ், அடுத்தது பிளஸ் சார்ஜ் எங்க கம்மியா இருக்கு? K பிளஸ், அதுக்கப்புறம் காப்பர் பிளஸ். அதாவது ஒண்ணு எலக்ட்ரான் ஜாஸ்தியா இருக்கணும், இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். பட் ஜென்ரலான ஒரு ட்ரெண்ட் நான் சொல்லவா? ஜென்ரலான ஒரு ட்ரெண்ட் பீரியாடிக் டேபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, யூஸ்வலா டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது சைஸ் உங்களுக்கு அதிகமாகும். அதாவது n வேல்யூவும் அதிகமாகும். n வேல்யூனாக்க இந்த ஷெல் நம்பர் இருக்குல்ல, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, 2, 3 அதெல்லாமே. இதே நம்ம லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது n வேல்யூ கான்ஸ்டன்ட், ஆனா சைஸ் வந்துட்டு கம்மியாகும். சைஸ் கம்மியானுச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஹை. சரியா? பட் ஆனா இதுலயும் ஒரு சின்னதா ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மெயினா நம்ம வந்துட்டு லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். கரெக்டா? இப்ப இப்படி இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் ஆஃப் சைஸ் வில் பி லெஸ். அப்ப லித்தியத்துக்கு தான் ஜாஸ்தியா இருக்க போகுது. ஆனா இங்க ஃப்ளூரின் நியானை கம்பேர் பண்ணும்போது நியானுக்கு தான் சைஸ் ஜாஸ்தியா இருக்கும், ஃப்ளூரினுக்கு கம்மியா இருக்கும். மத்ததெல்லாம் உங்களுக்கு ஓகே, மத்ததெல்லாம் ஓகே. இப்ப அதே மாதிரி நீங்க வந்துட்டு இப்படி பாருங்க, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். நம்ம லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கேன். பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான். இப்ப இப்படி இருக்குனாக்க சைஸ் எதுக்கு சொல்லுவீங்க? லெஃப்ட் டு ரைட்னாக்க சைஸ் வில் பி டிக்ரீசஸ். அப்ப சோடியத்துக்கு தான் அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப இங்க பார்க்கும்போது இங்க குளோரினுக்கும் ஆர்கானு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் சார் இப்ப இந்த மாதிரி நியானுக்கும் ஆர்கானுக்கும் மட்டும் எனக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு வேரியேஷன், ஒரு எக்ஸப்ஷன் ஏன் டீவியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் அப்படி வரக்கூடாது இல்ல. ஏன் அப்படின்னா, டியூ டு வான் டெர் வால் ரேடியஸ். யூஸ்வலா ஏன்னா நியான் ஆர்கான்ல நம்ம இன்னர்ட் கேஸ் தானே சொல்லுவோம். நியான் ஆர்கான் எல்லாமே இன்னர்ட் கேஸ். இப்ப இந்த இன்னர்ட் கேஸ் எல்லாத்துக்குமே அந்த வான் டெர் வால் ரேடியஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் சைஸை கொடுக்கும். ஓகேவா? வான் டெர் வால் ரேடியஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, மேக்சிமம் ஆஃப் த சைஸை வந்துட்டு அது கொடுக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பேசுறோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான்ப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சைஸ் ஆஃப் த கான்செப்ட். சைஸ் ஆஃப் த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம சைஸை பத்தின விஷயத்த பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் வைஸ் சைஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோ, பிளாக் வைஸ் சைஸ். பட் இதுல என்னன்னா எந்த விதமான எக்ஸப்ஷன்ஸுமே இல்லப்பா. பிளாக் வைஸ் சைஸை நம்ம சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் மூவ் பண்ணீங்கன்னா சைஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ அதனால இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா there is no that much of exceptions. ஸோ no எக்ஸப்ஷன். இதுல எக்ஸப்ஷன் எதுவுமே கிடையாது. யூஸ்வலா டாப் டு பாட்டம்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், அதாவது எஸ் பிளாக்ல நான் சொல்றேன். எக்ஸப்ஷன் இல்லைங்கிறது எஸ் பிளாக்ல, ஓகேவா? மற்றதுல எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். ஸோ டாப் டு பாட்டம் ரெண்டு குரூப்லயுமே டாப் டு பாட்டம் மூவ் பண்ணீங்கன்னா சைஸ் உங்களுக்கு என்னவாகும்? அதிகமாகும். இதுதான் விஷயம், உள்ளதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ சைஸ் வந்துட்டு அதிகமாகுதுன்னா விச் மீன்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகும், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப அதே இப்ப இந்த இடத்துல எஸ் பிளாக்கு நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் டு ரைட் போறீங்க அப்படின்னா சைஸ் வில் பி டிக்ரீசஸ். அப்ப சைஸ் அதிகமா இருந்தா லித்தியம், பெர்லியம்ல லித்தியம் தான் பேசுவோம், சோடியம் தான் பேசுவோம், பொட்டாசியம். சைஸ் இப்படி பார்த்தா இப்படி அதிகம். இதில் டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னாக்க சைஸ் வில் பி மோர். ரேடியத்துக்கு தான் அதிகமா நீங்க பாப்பீங்க. இப்ப இங்க வந்துட்டு பிரான்சியத்துக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி டாப் டு பாட்டம் மூவ் பண்றது. இதுல இன்னொரு ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சேம் ட்ரிக் கேன் பி யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் ரெஸ்பெக்டிவ் அயான்ஸ் ஆல்சோ வித் ஒன்லி ஒன் சேஞ்ச். சரிங்களா? பட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, பெர்லியம் அயான்ஸுக்கு நான் சொல்றேன். பெர்லியம், மெக்னீசியம், நெக்ஸ்ட் அடுத்தது லித்தியம், சாரி பெர்லியம், மெக்னீசியம், நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா லித்தியம் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது சோடியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், கால்சியம் +2, ஸ்ட்ரான்சியம் +2, பேரியம் +2, கே பிளஸ், ருபீடியம் பிளஸ். சைஸ் ஆக்சுவலா அப்படி போகுமா? செக் பண்ணி பாருங்க, இல்லையா? இப்படி போகும். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் தான், ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் மாத்தீங்க. ஆக்சுவலா இப்ப இதெல்லாம் சைஸ் போடுவீங்க, இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மாத்தீங்க, ஓகேவா? இதை மட்டும் நீங்க எதுக்கு மாத்திக்கிறீங்கன்னா விச் மீன்ஸ் இதை மட்டும் நீங்க எப்படி மாத்தி வச்சுக்கிறீங்க, புரியுதா? இது மட்டும் உங்களுக்கு மாறும், மற்றதெல்லாம் வந்துட்டு சேம் தான். மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சேமா தான் இருக்க போகுது. சரியா? நம்ம எழுதியிருக்கிறதே கரெக்டா தான் எழுதிருக்கோம். நம்ம எழுதியிருக்கிறதே கரெக்டா தான் எழுதியிருக்கோம். இது மட்டும் பாத்துக்கோங்க. சரி, இது மட்டும் உங்களுக்கு சேம் ஆகும். அடுத்தது இப்ப பி பிளாக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் பாத்துடலாம். பட் இப்ப இந்த பி பிளாக்ல வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் 14ல இருந்து குரூப் 18 வரைக்கும் நோ எக்ஸப்ஷன் தான், ஓகேவா? அதாவது மீன்ஸ் சைஸ் வந்துட்டு டாப் டு டவுன், நம்ம டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சைஸ் வில் பி இன்க்ரீசஸ். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 14ல இருந்து 18 வரைக்கும் தான். ஆனா 13th இருக்கு. 13th குரூப் நம்ம என்ன சொல்லுவோம்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க இதுல வந்துட்டு எப்படி போடுவோம்னா போரானுக்கு சைஸ் அதிகம், இல்லையா? அதாவது இந்த மாதிரி அப்படி கிடையாது, நீங்க இந்த மாதிரி போட்டுங்க. இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம்? இதுல வந்துட்டு இப்ப போரான் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் தான் ஜாஸ்தியா இருக்கு போரானை கம்பேர் பண்ணும்போது. அதே கேலியம் அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் சைஸ் ஜாஸ்தியா இருக்கு. கேலியம் இண்டியம் கம்பேர் பண்ணும்போது இண்டியம் ஜாஸ்தி, இண்டியம் தாலியம் கம்பேர் பண்ணும்போது இதுதான். இந்த மாதிரி நீங்க மட்டும் இதை மட்டும் எழுதி வச்சுங்க, சரியா? இது எதனாலன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம், சான்ஸ் இருக்கு. கேலியம் வந்துட்டு இதோடைய கான்ஃபிகரேஷன் வந்து 3D10 4s2 4p1. இந்த 3D10 இருக்குல்ல,
எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த டி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 10 டி எலக்ட்ரான் இருக்குல்ல, இது வந்துட்டு புவர் சிக்மா படிச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், அதனால கான்ட்ராக்ஷனும் அதிகம், அதனால சைஸ் உங்களுக்கு என்னவாகுது, கம்மியாகுது. டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன் பாது. ஓகேவா? டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். இந்த 10 டி எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், ஏன்னா ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், அதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், கான்ட்ராக்ஷன் அதிகம், அதனால சைஸ் வந்துட்டு கம்மியாகுது. புரியுதுங்களா? ஸோ இதுதான். பட் 14th இருந்து உங்களுக்கு ஒரு புது 14th இருந்து 18th குரூப் வரைக்கும் நோ எக்ஸப்ஷன்ஸ், டைரக்டா டாப் டு பாட்டம் சைஸ் வில் பி இன்க்ரீஸ் போய்கிட்டே இருக்கலாம். 13th குரூப்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த சின்ன எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் வரப்போகுது. இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இட் வில் பி வெரி ஈஸி. சரிங்களா? இப்ப இதே அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம டி பிளாக்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டி பிளாக்குக்கு மூவ் பண்றோம். இப்ப நம்ம டி பிளாக்கு பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்ப இந்த கான்செப்ட் வந்துட்டு ஒன்லி 3D சீரீஸுக்கு மட்டும்தான். 3D சீரீஸ்ல நம்ம எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனஸ், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஐரன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஆக்சுவலா 3D சீரீஸ்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் 3D சீரீஸ்ல இருக்கிற டி பிளாக் எலமெண்ட் இது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் பண்ணும்போது சைஸ் வில் பி டிக்ரீசஸ். அப்ப ஸ்காண்டியத்துக்கு அதிகம், டைட்டானியத்துக்கு அதிகம், திரும்ப வனேடியத்துக்கு அதிகம். இப்ப குரோமியம், மேங்கனஸ் பார்க்கும்போது மேங்கனஸ்க்கு தான் ஜாஸ்தி. இப்ப ஐரனையும் மேங்கனஸையும் பார்க்கும்போது திரும்ப மேங்கனஸுக்கு தான் ஜாஸ்தி. புரியுதுங்களா? அந்த குரோமியம் ஐரனுக்கு மட்டும் அதுதான். இப்ப ஐரனுக்கு கோபால்ட்டையும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா சைஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். கோபால்ட்டுக்கும் நிக்கலுக்கும் அப்ராக்சிமேட்டா சைஸ் ஈக்குவலா இருக்கும். பட் இப்ப இந்த நிக்கல், காப்பர், ஜிங்க் எல்லாம் பார்க்கும்போது ஜிங்க்கு தான் சைஸ் அதிகம். ஓகேவா? இந்த எக்ஸப்ஷன் கேஸை தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், அதாவது இதுல என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னாக்க, அதாவது நீங்க ஸ்காண்டியத்தையும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்காண்டியம் தான் ஜாஸ்தி. அதே மேங்கனஸையும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா இருக்கு. இதெல்லாம் எதனால சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் மேங்கனஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 25. நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகரேஷனே படிச்சாச்சு. இது வந்து என்ன சீரீஸ்? 3D சீரீஸா? அப்ப 3D 4s போட்டுக்கும். இந்த 5 தூக்கி இங்கே போடணும், இந்த 2 தூக்கி இங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன். 3D 5 4s2. D எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்? 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஆனா இங்க எனக்கு எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அப்ப 5னா என்னது? இது ஹாஃப் ஃபில்டு. சரிங்களா? சோ ஹாஃப் ஃபில்டு. அப்போ ஹாஃப் ஃபில்டுங்கிறது ஒரு ஸ்டேபிள் தானே. ஹாஃப் ஃபில்டுங்கிறது ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் தான். ஓகேவா? அப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இதுல இருக்கு, ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மேங்கனஸ் வந்துட்டு ஹாஃப் ஃபில்டா இருக்கிறதுனால மெட்டாலிக் பாண்டிங்ல அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் ஆகாது. இதையும் எழுதி வச்சுக்கோ. லெஸ் டெண்டன்சி டு பார்ட்டிசிபேட் இன் மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப மெட்டாலிக் பாண்டு கூடவே இது எலக்ட்ரான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பாண்டிங்ல ஆகல அப்படின்னா இது வந்துட்டு வீக் மெட்டாலிக் பாண்டு தானே. எஸ், இட் இஸ் வீக் மெட்டாலிக் பாண்ட். அப்ப வீக் மெட்டாலிக் பாண்டுனா மெட்டாலிக் பாண்டுக்கு யூஸ்வலா ரேடியஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் உங்களுக்கு பாண்டிங்ல இது இன்வால்வ் ஆகல. அப்ப பாண்டிங்ல இன்வால்வ் ஆகலைன்னா இந்த ரெண்டு நியூக்ளியஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ரேடியஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா? ரேடியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா சைஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அதிகமா இருக்கும். விஷயத்த பாருங்க. சோ மேங்கனஸ் வந்துட்டு ஏன் ஐரனையும் குரோமியத்தையும் கம்பேர் பண்ணும்போது மேங்கனஸ் அதிகமா இருக்கு? ரீசன் என்னன்னா, மேங்கனஸ் வந்துட்டு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது. அதனால மெட்டாலிக் பாண்டிங்ல வந்துட்டு ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதனால அது வீக் மெட்டாலிக் பாண்டா இருக்க போகுது. சோ அப்ப வீக் மெட்டாலிக் பாண்ட்னா internuclear distance will be more, which means radius will be more. That is the reason size also will be more. புரியுதுங்களா? சோ இததான் உங்களுக்கு அந்த இடத்துல மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? இது 3D சீரீஸ்ல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார், சப்போஸ் நான் வந்துட்டு டாப் டி பிளாக்ல டாப் டு பாட்டம் மூவ் பண்றேன். இப்போ ஒரு தேர்டு சீரீஸ்ல 3D சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுல டாப் டு பாட்டம்னா ஸ்காண்டியம் இருப்பாங்க, இட்ரியம் இருப்பாங்க, லாந்தனம் இருப்பாங்க.
இப்போ இதுல யாருக்கு நம்ம இப்ப நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், சைஸ் வில் பி மோர். யாருக்கு? லாந்தனம்க்கு தான் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் இட்ரியம்க்கு ஜாஸ்தி. கரெக்டா? ஏன்னா டாப் டு பாட்டம் சைஸ் வில் பி மோர். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க ஃபோர்த் அதாவது 4D சீரிஸ் பாத்தீங்கன்னா டைட்டானியம் இருப்பாங்க, ஜிர்கோனியம் இருப்பாங்க, ஹாஃப்னியம் இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டானியம் ஜிர்கோனியம் கம்பேர் பண்ணும்போது ஜிர்கோனியம் தான் ஜாஸ்தி. பட் ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் கம்பேர் பண்ணும்போது வாட் அபவுட் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஃப்னியம் இருக்குல்ல, இந்த ஹாஃப்னியம் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் பாத்துங்க. ஹாஃப்னியம் வந்துட்டு உங்களுக்கு 4F14 5D2 6S2 இதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹாஃப்னியத்துக்கு. நான் சொல்றதை மட்டும் படிங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப்ல 14 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுக்கணும், கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. 14 எலக்ட்ரான் ஃபுல்லா எக்ஸ்ட்ரீமா ஃபில் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃப் ஆர்பிட்டாலுக்கு இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமா சிக்மா லெவல் எனக்கு எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். இருக்கிறதுலயே வந்துட்டு வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிக்மா எஃப் ஆர்பிட்டாலுக்கு தான். அப்போ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம் தானே, ஏன்னா போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தி அப்படின்னாக்க கான்ட்ராக்ஷன் வில் பி ஹை. அப்போ கான்ட்ராக்ஷன் அதிகமானுச்சுனாக்க சைஸ் வில் பி லெஸ். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஸோ ஹாஃப்னியம் ஜிர்கோனியம் கம்பேர் பண்ணும்போது, ஸோ ஜிர்கோனியம் ஹாஃப்னியம் கம்பேர் பண்ணும்போது, ஸோ ஜிர்கோனியத்துக்கு தான் சைஸ் ஜாஸ்தி, ஹாஃப்னியம்க்கு சைஸ் வந்துட்டு கம்மி. இது ஒரு எக்ஸப்ஷன்ஸ். சரிங்களா? இது என்னன்னு ஏன்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ரீசனை எழுதிங்க. அந்த கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்கல்ல, அது என்ன கான்ட்ராக்ஷன்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஏன்னா அந்த ஹாஃப்னியம்லாம் வந்துட்டு லாந்தனைடு சீரீஸ்ல வரும். ஸோ அப்போ அதனால இது வந்துட்டு அந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் கான்செப்ட்ல இதை நம்ம கொண்டு வருவோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அதே வந்துட்டு இப்ப அடுத்தது வந்துட்டு இப்ப நம்ம ஒரு எஃப் பிளாக்கு இப்ப நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம இன்னும் நம்ம பார்க்கணும். இந்த எஃப் பிளாக்ல வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளுக்கு ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஈரோப்பியம், லாந்தனம், இந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சீரியம், புரோமித்தியம், என்டி, பிஎம், சமேரியம், அடுத்தது இப்ப ஈரோப்பியம். இப்ப ஆக்சுவலா இந்த ஈரோப்பியம் வந்துட்டு இங்கதான் வரணும், ஆனா இதை தூக்கி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்க இந்த இடத்துல வச்சிருக்கோம். புரியுதா? நான் அதனால இந்த ஈரோப்பியத்தை நான் இங்க எடுத்துடுறேன். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு கேடோலினியம், டபேரியம், டிஒய். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஹெச்ஓ, இஆர், நெக்ஸ்ட் டமேரியம், இட்ரிபியம், அடுத்தது லுட்டீடியம். கரெக்டாப்பா? இதுதான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த இது. இப்ப நீங்க கேட்கலாம், ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருந்தேன், எந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சமேரியத்துக்கு அடுத்ததுலதான் இந்த ஈரோப்பியம்ங்கிறது இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு இதை தூக்கி நான் முன்னாடி வச்சிருக்கேன். இருக்கிறதுல ஈரோப்பியம் தான் பெரிய சைஸா கொண்டு போய் நான் வச்சிருக்கேன். இது எதனால சார், எதனால அப்படின்னா கீழே போட்டுக்கோங்க. ஈரோப்பியம் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஈரோப்பியம் வந்துட்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ரெண்டாவது லூஸ் பேக்கிங். யூஸ்வலா மெட்டல்ஸ் எல்லாமே சாலிடு தானே. சாலிட்னா அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே லூஸா பேக் ஆகி இருக்கும். ஓகேவா? லூஸா பேக் ஆகிருக்கும். அப்ப லூஸா பேக் ஆகிருந்துச்சுனாக்க மெட்டாலிக் ரேடியஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மெட்டாலிக் ரேடியஸ் வந்துட்டு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். மெட்டாலிக் ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா சைஸ் வில் பி மோர். கரெக்டா? மெட்டாலிக் ரேடியஸ்னா விச் மீன்ஸ் ரெண்டும் ரொம்ப தூரமா இருக்கும். அப்ப தூரமா இருந்துச்சுனாக்க சைஸ் வில் பி மோர். எஸ், ஓகே. இதே இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்ப எஃப் பிளாக்லயே அயான்ஸுக்கு இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், M+3 அயான்ஸுக்குன்னா இப்ப லாந்தனம் +3ல இருந்து அப்படியே போய்கிட்டே, ஸோ எல்லாமே அப்படியே இருக்கிறதுலே வந்துட்டு பாத்தீங்கன்னா லாந்தனம்க்கு தான் வந்துட்டு சைஸ் ரொம்ப ஜாஸ்தி. எதனால சார், ஏன் வந்துட்டு லாந்தனம்க்கு வந்துட்டு சைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம வந்துட்டு லாந்தனைட்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் நம்ம என்ன சொல்லுவோம், டிக்ரீசஸ். சைஸ் வந்துட்டு எனக்கு என்னவாகும், டிக்ரீசஸ் சொல்லுவோம். M as well as M3+ எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, இதுல ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரீசன் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எதுல ஃபில்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4f சப்ஷெல்ல ஃபில் ஆயிருக்கும். 4fல ஃபில் ஆயிருந்தாலே சிக்மா என்னது, கம்மி, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மி.
அப்ப அதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தினாக்க சைஸ் வில் பி வெரி லெஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஆமா கரெக்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஓகேவா? பட் இப்போ இந்த இடத்துல முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, அந்த ஜிர்கோனியத்துக்கும் ஹாஃப்மியத்துக்கும் ஒரு விஷயம் கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஜென்ரலா வந்துட்டு இப்ப ஜிர்கோனியம் ஹாஃப்மியம் இருக்கு. ஜிர்கோனியம் இப்ப இந்த ஜிர்கோனியம் ஹாஃப்மியம்ல ஜிர்கோனியம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மோர் சைஸ், ஹாஃப்மியம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க 14 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரீம் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஜாஸ்தி, கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி, அதனால சைஸ் வந்துட்டு கம்மின்னு சொன்னேன். இப்ப இதே கொஸ்டின்ஸ்ல எப்படி இதெல்லாம் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் தான். இது இன்னொருத்தவங்க வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைஸ் வந்துட்டு ஆஃப்மியம் கம்பேர் பண்ணும்போது இது அதிகம்னு சொல்றீங்க. ஆனா நம்ம கான்செப்ட் படி நம்ம மூவ் பண்றோம், கொஞ்சம் ஒரு அளவுக்கு பேசுறோம் அப்படின்னா அந்த ரேடியஸ் வந்துட்டு நியர்லி ஈக்குவலா இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டா நான் ஈக்குவல்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா நான் ஈக்குவல்னு சொல்லல, ஜிர்கோனியத்துக்கும் ஆஃப்மியத்துக்கும் நியர்லி ஈக்குவல். ஓகேங்களா? இது ரெண்டும் ரொம்ப ஹை லெவல்ல டிஃபரன்ஸ்ங்கிறது வராது ரெண்டுத்துக்கான ரேடியஸ். ஸோ கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு எனக்கு எப்படி இருக்கும்னாக்க ஈக்குவலைஸ்டா உங்களுக்கு இருக்கும். புரியுதா? ஓகே. இப்ப அதே அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பாக்க, இது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. விச் மீன்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டமை நம்ம அயானா மாத்துறோம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆட்டமை அயானா மாத்துறோம். அது என்ன சார்? இப்ப ஒரு ஏஎல் அலுமினியம் இருக்கு, இது ஒரு ஆட்டம். இதை AL+3 மாத்துறேன். அப்ப அந்த AL+3னா இது ஒரு கேட்டையான், அயான் தானே இது, கரெக்டா? அப்போ ஒரு ஆட்டமா நான் அயானா மாத்துறேன் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஓகேங்களா? இப்ப இந்த அலுமினியத்துல இருந்து 3 எலக்ட்ரான் எடுத்தாதான் உங்களுக்கு +3ங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த 3 எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த அயனைசேஷன் எனர்ஜி எங்க மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசியஸ் ஆட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். புரியுதுங்களா? அதுக்கு மட்டும்தான் இதை நம்ம அப்ளிகபிள்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் போட்டுக்கோ. தட் இஸ் மினிமம் எனர்ஜி required to remove most loosely bounded electron from an isolated gaseous atom. Isolated na தனியா இருக்கிறது. ஓகேங்களா? ஐசோலேட்டட் gaseous atom. இன்னும் சொல்ல போனா எந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு ஆட்டத்துல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் எந்த ஆட்டத்தை நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ரிமூவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கான கான்செப்ட். ஸோ மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். ஏன்னா லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸ்னா அது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது தான். ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது, கரெக்டா? இதுதான் அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. ஓகே, இதுல இன்னொரு கான்செப்ட் கீழே எழுதிங்க, செகண்ட் பாயிண்ட் போட்டு. For neutral atom, and cation. நியூட்ரல் ஆட்டம்னா சார்ஜே இல்லாத ஆட்டம். அடுத்தது கேட்டையானா பிளஸ் இருக்கிறது. கேட்டையான் removal of electron is always endothermic. endothermicனா என்னப்பா? which means ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்றது. எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சர்வ் பண்றது. அப்ப டெல்டா ஹெச் வேல்யூ என்னன்னா பாசிட்டிவ். அது என்ன? டெல்டா ஹெச்னா என்ன? என்தால்பி. என்தால்பினா என்ன? எனர்ஜி. என்தால்பினா எனர்ஜி. புரியுதுங்களா? சோ அப்போ எண்டோதெர்மிக்னா ஹீட் வில் பி அப்சார்ப்ஷன், இதே எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வில் பி லிபரேட்டட். ஓகேவா? அப்போ டெல்டா ஹெச் பாசிட்டிவ்னாக்க which means ionization enthalpy also, HI na ionization enthalpy.
ஸோ அதுவும் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், தட் ஆல்சோ பாசிட்டிவ். எஸ், ஓகே. இப்ப அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க, வேல்யூ ஆஃப் சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி, ஐன்னு போடுறேன், அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் அன் எலமெண்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப ஒரு மெட்டல் இருக்கு, இந்த மெட்டல்ல வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈக்குவலா இருக்கும். இந்த மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றேன். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண இட் வில் பிகம் M+, கரெக்டா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால இதை அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்றேன். அடுத்தது இதுல இருந்து அகைன் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க, அப்ப இது அயனைசேஷன் எனர்ஜி 2ன்னு சொல்லலாமா? அப்ப இட் வில் பிகம் M+2. திரும்ப அகைன் அயனைசேஷன் என்தால்பி 3, which மீன்ஸ் இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. அப்போ நீங்க என்னன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க, அதனால அயனைசேஷன் எனர்ஜி 3. இங்க 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்றீங்க, அதனால அயனைசேஷன் எனர்ஜி 2. இதுதான். இப்போ இதுல உங்கள்ட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, ஜென்ரலா அதாவது ஒரு மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி 1. இதே ஒரு மெட்டல்ல இருந்து 2 எலக்ட்ரான் எடுக்கிறீங்கன்னாக்க அயனைசேஷன் எனர்ஜி 2. ஆனா அட் டைத்துல 2 எலக்ட்ரான் எடுக்க முடியாது, ஒன்னொன்னா தான் நம்ம எடுக்க முடியும். இதுல இப்ப நம்ம இந்த மாதிரி இப்படி போறோம், அதாவது மொத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, M+2 M+3 இப்படி இருக்கா. சோ இப்படி போகும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், நம்ம கான்செப்ட் படி அதிகம், கரெக்டா? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகம். அதனால அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அயனைசேஷன் எனர்ஜியும் போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. புரியுதுங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரொம்ப முக்கியம் கேஸ். ஓகேவா? கேஸ்ல மட்டும்தான் அது நடக்கும். லாஸ்டா ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, M of G gives M of plus எலக்ட்ரான், இதையும் Gன்னு போட்டுக்கோங்க. இதுக்கான டெல்டா H வேல்யூ வந்துட்டு 100 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது M of G gives M of 2 plus Gனா கேஸ் plus 2 எலக்ட்ரான், டெல்டா H equal to 250 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப நான் கொடுக்கறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட்னு சொல்லணும் நீங்க, which is incorrect statement. First ionization energy of M of G is 100 electron volt. அடுத்தது B, ionization energy of 2, second ionization energy of 2, M of G is 150 electron volt. அடுத்தது ionization energy of 2 of M of G is 250 electron volt. D வந்துட்டு நன்னு. இப்ப இதை நீங்க கண்டுபிடிக்கும், அதாவது சாரி, அதாவது இப்ப இந்த இடத்துல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மெட்டல் இருக்கு அப்படின்னா, இந்த மெட்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எம்ல இருந்து M பிளஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்களா? எஸ், 100 எலக்ட்ரான் வோல்ட். திரும்ப இந்த M+ல இருந்து M+2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. திரும்ப இந்த M+ல இருந்து M+2 எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதுதான் அவங்க கேட்கறாங்க கொஸ்டின்ல ஆக்சுவலி. ஏன்னா எம்ல இருந்து M+2 அதுதான் என்னங்கிறது நமக்கு அது நமக்கு தெரியாது. அதே எம்ல இருந்து M+2 வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 250, அது கொஸ்டின்ல இருக்கு. சரியா? சோ இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல இருக்கு. இப்ப இதுல என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்துட்டு இது வந்துட்டு 250, கரெக்டா? இது வந்துட்டு உங்களுக்கு 250. இப்ப எம்ல இருந்து M+க்கு வந்துட்டு 100 வோல்ட்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை எலக்ட்ரான் எடுக்கிறீங்க, 0ல இருந்து +1, ஒரு எலக்ட்ரான் தானே எடுக்கிறீங்க. அப்ப இது 100 எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது கரெக்ட் தானே? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது கரெக்ட், அவங்க இன்கரெக்ட் தான் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, அப்ப இது வராது. ரெண்டாவது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் Mg is 150 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப செகண்ட் அயனைசேஷன்
எனர்ஜி ஆஃப் 1 mg வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா 150 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்றாங்க. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இந்த m+ல இருந்து m+2 இது எவ்வளவு உங்களுக்கு வரணும்? ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 150 வரணும். அதான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது கரெக்ட். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த 150யையும் இந்த 150யையும் இந்த 100யும் சேர்த்தாதான் உங்களுக்கு இந்த 250ங்கிறதே கிடைக்கும். கரெக்டா? அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு என்னன்னாக்கா கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப இது தப்பு நம்ம கான்செப்ட் படி. சி என்ன சொல்றாங்க? அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் m is 250 எலக்ட்ரான் வோல்ட். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 2 is 250 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 2னா இப்ப இந்த mல இருந்து இந்த m+2 இது வந்து 250ங்கிறாங்க. இதுதான் தப்பு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? mல இருந்து அட் டைத்துல m+2 ரிமூவ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கானதான் 250 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அது தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா தப்பானதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப தப்பானது கேட்கறதுனால நம்ம இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணி சொல்றோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுல அயனைசேஷன் எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டெல்லாம் இருக்கு. இப்போ டாப் டு பாட்டம் எப்படி மூவ் ஆகும் ஸோ அப்படிங்கிறது அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க அடுத்த கிளாஸஸ்ல தெளிவா நம்ம பார்க்கலாம். சரியா?